அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இந்த பதிவுல ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றி பார்க்கிறோம். பொதுவா நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா, அந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தல வரலாறு பத்தி நம்ம ரொம்ப ஆர்வமா பார்ப்போம். அப்படி திருத்தலங்களுக்கு சிறப்பு என்ன அப்படின்னா, அடியார்கள் வந்து பாடியிருந்தால் அந்த திருத்தலம் மேலும் சிறப்புற்றது. காரணம், இறைவன் எப்போதும் தன்னை முன்னிலைப்படுத்துவதை விட தம்முடைய அடியார்களை முன்னிலைப்படுத்தி அந்த திருக்கோவிலை பிரசித்தியாக நாம வணங்கிட்டு வரோம். அப்படி தொண்டை நாட்டுல இருக்கக்கூடிய செய்யூர் கந்தசுவாமி திருக்கோவிலை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முருகப்பெருமானுக்கு எண்ணற்ற ஆலயங்கள். குன்றுதோர் ஆடல் அப்படின்னு திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் அவர்கள் பாடியிருக்கிறார். குன்றுதோர் ஆடல் அப்படின்னா அதுல திருத்தணி மட்டும் வராது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா குன்றுகளிலும் இறைவனுடைய அருட்கொடை நமக்கு வழங்கி கொண்டுதான் இருக்கிறார். எல்லா ஆலயங்களிலும் முருகப்பெருமான் நமக்கு அருளை வாரி வழங்குகிறார். ஆனால் ஒவ்வொரு ஆலயத்திலும் இறைவன் வெவ்வேறு விஷயத்திற்கு பிரசித்தியாக காணப்படுகிறார். அப்படி செய்யூர் கந்தசுவாமி திருக்கோவிலில் என்ன ஒரு சிறப்பு அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த செய்யூர் கந்தசுவாமி திருக்கோவிலின் மீது, கந்தசாமியின் மீது அருணகிரியார் 2 திருப்புகழ் பாடலை பாடியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கே கந்தசுவாமியின் மீது பிள்ளை தமிழ் பாடப்பட்டிருக்கிறது. பொதுவாக இலக்கியங்களில் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறது ஒரு விசேஷ இடத்தை பிடிக்கிறது. குமரகுருபர சுவாமிகள் நம்முடைய முருகப்பெருமான் மீது முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார். முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ். அதே போன்று செய்யூர் கந்தசுவாமியின் மீது பிள்ளை தமிழ் பாடப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளை தமிழை பாடியவர் ஒரு அந்தக கவி அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆமாங்க, இவருடைய பெயர் வீரராகவர். இவர் பிறப்பிலேயே கண் பார்வை இல்லாதவர். ஆதலால் இவருக்கு அந்தக கவி அப்படின்னு பேரு. அந்தக கவி வீரராகவர் அப்படிங்கிறது இவருடைய நாமமாக அறியப்படுகிறது. இவருடைய வாழ்க்கையானது மிகவும் சுவாரஸ்யமானது. இவரை பற்றி பல மன்னர்களும் பாடியிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை மன்னன் பாடியிருக்கிறார். அதுதான் விசேஷம். அந்த செய்தியை பற்றி தான் நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். இவருக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிற குறைதானே தவிர, இவருடைய தமிழானது இறைவனே வந்து பாடும்படி கட்டளை பிறப்பிக்கும் ஒரு அற்புதமான தமிழ். தமிழில் அற்புத புலமை பெற்றிருந்தார். அது மட்டுமல்ல, பல்வேறு தலங்களில் இருக்கக்கூடிய இறைவனை அகக்கண்ணால் கண்டு ரசித்ததாக இவருடைய வரலாறு சொல்கிறது. நாம் புறக்கண்ணால் இறைவனை காண்கிறோம். ஆனால் இறைவனுடைய உண்மை ஸ்வரூபத்தை நம்மால் காண முடிகிறதா அப்படின்னா அது இன்றளவும் கேள்விக்குறிதான். ஆனால் அந்தக கவிராயர், அதாவது வீரராகவரோ இறைவனை அகக்கண்ணால் கண்டு மகிழ்ந்தவர். இவருடைய பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். அந்த செங்கல்பட்டுல தான் இவருடைய அவதாரம் நடக்கிறது. இவர் பிறவிலேயே கண் பார்வை இல்லாதவர் ஆயினும் இலக்கிய இலக்கணங்களை நன்கு படித்து கை தேறியவர். தமிழில் விளையாடும் தன்மை உடையவர். தமிழ் அப்படி விளையாடுமாம் இவர் நாவில். அதனால் பல இலக்கிய நூல்களை எழுதியிருக்கிறார். இவர் எழுதிய திருக்கழுக்குன்றம் புராணம் மிகவும் பிரசித்தியான ஒரு நூல். அதே போல் பிள்ளைத்தமிழ், 2 பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறார். இன்னும் பல்வேறு நூல்கள் இவர் பாடி அருளி இருக்கிறார். இவருக்கு திருமணமாகி குழந்தைகளும் இருந்தார்கள். இவருடைய தொழிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழால் பாடி அந்த பொருளை ஈட்டி அந்த பொருளில் தான் தம்முடைய குடும்ப வாழ்க்கையானது நடைபெற்று கொண்டிருந்தது. இப்படியே ஒவ்வொரு மன்னனையும் ஜமீன்தார்களையும் பெரிய செல்வந்தர்களையும் பாடி பரிசில் பெற்று அந்த பரிசின் மூலம் தம்முடைய குடும்பத்தை நல்லபடியாக வாழ வைத்து வந்தார். அந்த காலத்திலே புலமையும் கவிஞனும், அதாவது புலமையும் புலவனும் இரட்டை குழந்தைகள் அப்படிம்பாங்க. நம்முடைய பாரதியும் அப்படித்தான் பிறந்தார். அவரும் வறுமையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவர்களாகவே காணப்பட்டார்கள். ஆனால் புலமைக்கோ பஞ்சமில்லை. அப்படித்தான் கவிராயருடைய வாழ்க்கையிலும் வறுமை அப்படிங்கிற பதம் வந்தது. நான் ஏன் வறுமையை பதம் அப்படின்னு சொல்றேன்னா, இதை நான் சொல்லல, சேக்கிழார் அவர்கள் இளையான்குடி மாறனார் நாயனாருடைய
அற்புதமான அந்த வரலாற்றை பேசும்போது இறைவன் வறுமை என்னும் பதத்தை தந்து ஆட்கொண்டார் அப்படின்னு அழகா அந்த வறுமைக்கு ஒரு வரி சொல்லுவார். அதனால இறைவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக நமக்கு வறுமை நேரிடுமாயின் அது வறுமை அல்ல, நம்மை பதப்படுத்துகிற ஒரு செயலே, அது இறைவனின் திருவருளே என்கிறார்கள் அருளாளர்கள். அப்படி கவிராயருடைய வாழ்க்கையிலும் வறுமை எட்டி பார்த்தது. வறுமையின் காரணமாக தம்முடைய இல்லத்தில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. குழந்தைகளும் பட்டினி. அம்மையார் அவருடைய மனைவியும் பட்டினியாக இருக்கிறார். இப்படியே சில காலம் செல்கிறது. இவருக்கு ஒரு நல்ல சீடன் அமைந்திருந்தார். எப்போதும் ஒரு குருவிற்கு நல்ல சீடன் அமைந்து விட்டால் அந்த குருவின் புகழானது உலகெல்லாம் பிரசித்தியாக இருக்கும். அப்படித்தான் நம்முடைய ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடனான விவேகானந்தர். விவேகானந்தரின் மூலமாகத்தான் அவருடைய குருநாதரின் புகழானது உலகெல்லாம் பரவ செய்தது. அதே போல இந்த அந்தக கவி வீரராகவருக்கும் ஒரு அருமையான சீடன் இருந்தார். ஒரு நாள் தம்முடைய மனைவியிடத்திலே குளிக்கிறதுக்காக வெந்நீர் வைக்க சொல்றார் வீரராகவர். இது வழக்கமாக மனைவியிடம் கேட்கக்கூடிய ஒரு சாதாரண காரியம்தான். அன்று அந்த வீட்டில் உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம்னே சொல்லலாம். குழந்தைகள் சாப்பிடல, அந்த அம்மையாரும் சாப்பிடல, இவரும் சாப்பிடல. பெரும்பாலும் கவிஞர்களுக்கு பசி என்பது மறந்துவிடும் தமிழில் பாடும்போது. ஆனால் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம சிந்திக்கணும். எப்போதும் நாம் ஒரு அடியாரை பற்றி பேசும்போது அவர்களுக்கு பின்பு வாழ்ந்த அந்த மனைவி, குழந்தைகள் இவர்களை பற்றி நாம் சிந்தித்தால்தான் அந்த அடியாரின் தொண்டு எத்தகையது, அந்த அடியாரின் மனைவி எத்தனை சிரமப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது நம்மால யோசிக்கவே முடியும். அப்படியாக ஒரு நாள் யதார்த்தமாக இவர் வெந்நீர் கேட்கிறார். அந்த அம்மையார் அன்னைக்கு குழந்தைங்க சாப்பிடல, பட்டினியா இருக்காங்க. அதனால கொஞ்சம் கோபமாக கடிந்து பேசிடுறார். இவருடைய வருமானம் போதல அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கோபமா பேசிடுறாங்க. ஆமா, உங்களுக்கு இந்த ஊர் முழுக்க நிலம் இருக்கு, நீங்க தினம் யானை மேலதான் வர்றீங்க, உங்களுக்கு வெந்நீர் ஒண்ணுதான் குறைச்சல் அப்படின்னு ரொம்ப ஒரு கோபத்துல ஒரு வருத்தத்துல, ஏன்னா குழந்தைங்க பட்டினியா இருக்காங்க. ஒரு தாய் எந்த கஷ்டத்தையும் தாங்கிப்பா, ஆனா தன்னுடைய பிள்ளைகள் பட்டினி இருக்கிறத தாங்கிக்க முடியாது. அந்த ஒரு கடுமையை, அந்த வருத்தத்தை தன்னுடைய கணவர் மீது காட்டிடுறார். இது யதார்த்தமா நடக்கிற விஷயம். ஆனா இந்த ஒரு சொல் அந்த வீரராகவருடைய மனதை தைத்து விட்டதா. பொதுவாக தமிழ் புலவர்களுக்கு வைராக்கியம் அதிகம். அவர்கள் எதற்காகவும் தலை குனிந்து செல்ல மாட்டார்கள். அது தமிழுக்கே உரிய ஒரு மிடுக்கு இல்லையா? தமிழுக்கே உரிய பெருமை, தமிழுக்கே உரிய கர்வம். ஏன்னால் தமிழை போல ஒரு சொத்து கிடையாது. அதை அறியாதவர்கள்தான் அப்படி பேச முடியுமே தவிர தமிழை உணர்ந்தவர்கள் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த வார்த்தை, தம்முடைய மனைவி சொன்ன அந்த வார்த்தை வீரராகவரை பெரிதும் பாதிப்படைய செய்தது. அதனால சட்டுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறார். கூடவே தம்முடைய சீடனும் புறப்படுகிறார். அந்த சீடனும் குருவும் போறாங்க. 2 பேருக்குமே பசி. ஏன்னா வீட்டுல ரொம்ப நாள் சாப்பாடு இல்லை, குழந்தைகள் கூட பட்டினியா தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் நடந்து அப்படி கால்நடையாவே நடந்து போறாங்க. செங்கல்பட்டு அவருடைய ஊரு. அங்கிருந்து கால்நடையாகவே செய்யூர் கந்தசுவாமி திருக்கோவிலுக்கு வராங்க. அங்கே அவர் வந்த நேரம் சரியாக பூஜை மணி அடித்தது. அந்த பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. அது முடிந்த உடனே அங்கே அன்னதானம் அப்படிங்கிறது நடக்கும். நல்லா பாருங்க, எல்லாருமே கோவிலுக்கு சுவாமியை பார்க்க மட்டும் வரமாட்டாங்க. சிலருக்கு பசியின் கொடுமை, சிலருக்கோ நிம்மதி தேடி கோவிலுக்கு வருவாங்க, சிலரோ பொழுதுபோக்கிற்காக கோவிலுக்கு வருவாங்க, ஏதோ ஒருத்தர் தான் சுவாமியை தரிசனம் செய்யணும்னு வருவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும். இப்ப குழந்தைங்களை கூப்பிட்டு கேட்டோம் அப்படின்னா கோவிலுக்கு போறதுக்கு அவங்களுக்கு அது ஒரு ஜாலியா இருக்கும், ஒரு விளையாட்டு தலமா இருக்கும், ஒரு விளையாட்டு மைதானமாவே இருக்கும். நம்ம பார்த்திருப்போம், ஒரு கோவில்ல பல குழந்தைகள் விளையாடுறத நம்ம பார்ப்போம். அப்ப அந்த குழந்தைங்களுக்கு அது கோவில் அப்படிங்கிறது இல்லை, அதை தாண்டி அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு சந்தோஷம் கிடைக்குது.
அப்படி ஒவ்வொரு வயதினரும் ஒவ்வொரு காரணத்தோட தான் அந்த கோவிலுக்கு நம்ம போறத பாக்குறோம். அப்படி வீரராகவர், அதாவது அந்தக கவி வீரராகவர், இவர் அன்னைக்கு கோவிலுக்குள்ள போனது தம்முடைய பசியை ஆற்றிக்கொள்ளத்தான். பொதுவாக முருகப்பெருமான் தம்முடைய அடியார் பட்டினியா இருக்கிறத பாப்பாரா அப்படின்னா இல்ல. அந்த நேரத்துல போய் நான் உனக்கு அருள் செய்றேன் அப்படின்லாம் சுவாமி செய்ய மாட்டார். தம்முடைய பிள்ளை பட்டினியா வருது, அந்த பிள்ளைக்கு வயிறார உணவு கொடுக்கணும் அப்படின்னு தானே சுவாமி நினைப்பார். அதே போலதான் வீரராகவரை அழைப்பது போலவே இருந்ததாம். கந்த சுவாமியே அழைப்பது போல வீரராகவருக்கு தோன்றியதாம். அந்த கோவிலுக்குள்ள குருவும் சீடனும் நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்ச மாத்திரத்துல சுவாமிக்கு அங்கே ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீப ஆராதனையில் கண்ட சீடன் குருவிடம் சொல்கிறேன். ஏன்னா குருவுக்கு கண் பார்வை கிடையாது. சீடன் என்ன பார்த்து சொல்றாங்களோ அதை குரு என்று பார்ப்பார். அகக்கண் வழியாக பார்த்து கொள்வார். அப்படி தம்முடைய சீடன் அந்த அழகை கண்டு வர்ணித்த மாத்திரத்தில் அன்றுதான் முதல் முறையாக வீரராகவருக்கு தமக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிற வருத்தம் ஏற்பட்டதாம். அதுவரையில் அவருக்கு அந்த வருத்தமே கிடையாதாம். ஆனால் அன்று மிகவும் வருந்துகிறார். தமக்கு கண் பார்வை இல்லையே, முருகா எனக்கு கண் இருந்தால் உன்னை கண்டு களித்திருப்பேனே அப்படின்னு வருத்தத்தோட நிற்கிறார். செய்யூர் கந்தசுவாமி தம்முடைய அழகு திருமேனியை வீரராகவருக்கு அகக்கண் வழியாக காட்டுகிறார். தம்முடைய அகக்கண்ணாலே செய்யூர் கந்தசுவாமியை கண்டு களித்த வீரராகவர் இன்ப வெள்ளத்தில் மிதக்கிறார். இதைவிட ஒரு பேரின்பம் கிடைத்து விட முடியுமா? புறக்கண் இருந்தும் நம்மால் இறைவனை காண முடியவில்லையே. ஆனால் வீரராகவரோ அகக்கண்ணால் இறைவனை கண்டு விட்டார். இது எவ்வளவு பெரிய பாக்கியம், எத்துணை புண்ணியம்! இந்த அதாவது சுவாமி தம்முடைய தரிசனத்தை கொடுத்தது மட்டுமல்ல, எம் மீது பிள்ளை தமிழ் பாடு அப்படின்னு சொல்றார். இறைவனின் கட்டளைக்கு இணங்க அவர் அந்த சுவாமியின் மீது, அதாவது செய்யூர் கந்த சுவாமியின் மீது பிள்ளை தமிழ் பாடுகிறார். அப்படி பாடி முடித்தார். அந்த தளத்திலேயே உணவு அருந்தினார். அங்கிருந்து இன்னும் கொஞ்ச தூரம் நடைப்பயணமாகவே குருவும் சீடனும் போறாங்க. அது கடல் சார்ந்த பகுதி, ஆதலால் கடல் வழியாக இலங்கையை அடைகிறார்கள். அவருடைய நாட்டில் பெரும் பஞ்சம். அதனால இலங்கைக்கு சென்று பொருள் தேட வேண்டும் அப்படின்னு சொல்லி போறார். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படிங்கிறது பெரியோர்களுடைய மொழி. இப்போ செய்யூர்ல இருந்து இலங்கைக்கு புறப்பட்டார். அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதாவது வீரராகவருடைய மனைவி, நான் என்ன தவறு செய்து விட்டேன்? குழந்தைகள் பட்டினியா இருக்காங்க, நம்ம வீட்டுல உணவு பற்றாக்குறை, உணவு பஞ்சம் இருக்கு. இதை தீர்ப்பதற்கு வழி இல்லாமல் சதா பாடும் தொழிலையே பணியாக கொண்டிருந்தால் தம்முடைய பிள்ளைகள் எப்படி பசியாறுவாங்க அப்படிங்கிறத நினைச்சு கொஞ்சம் வருத்தப்பட்டு பேசிட்டேன். இதனால இவர் வீட்டுக்கே வரலையே அப்படின்னு அந்த அம்மா ஒரு பக்கம் வருத்தத்தோட குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் இப்படியே இலங்கைக்கு போறார். இலங்கைக்கு போற இவர் அங்க ஒரு பெரிய அதிசயமே நடத்தி காட்டுறார். அந்த செய்தி தான் ரொம்ப சுவாரஸ்யமான செய்தி. அடுத்த பதிவுல அந்த செய்தியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.